ஹாய், இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் வெள்ளை சுண்டல் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரே ஒரு சின்ன ஏலக்காய் மட்டும் போட்டு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அப்படி லைட்டாக செவக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ராவாக வதக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மிக்ஸியில் அரைக்கலாம் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டுமே. இஞ்சி பூண்டு அப்படியே எடுத்து அரைக்கிறனால நான் அப்படியே கட் பண்ணி மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு, மசாலா கலவை கம்மியாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சுண்டலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால நான் அளவாக இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி வந்து நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி போட்டால் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுண்டல் வந்து நான் 2 விசில் தான் எடுத்து விட்டுருக்கேன். அதனால் இந்த பதத்தில் தான் எனக்கு இருக்கும். நான் வந்து குழம்புலேயே கொஞ்சம் கொதிக்க விடுவேன். இந்த பதத்தில் இருக்கும். கொஞ்சம் குழம்புல வந்து நான் கொதிக்க விடுவேன். அதனால் இந்த பதத்தில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கருப்பு ஏலக்காய் போட்டால் இதோட டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். நான் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நார்மல் ஏலக்காவே நீங்கள் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக செவக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுக்குங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஃபுல்லாக வலித்து நம்ம வந்து கடாயில் ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம சுண்டல்லே தண்ணி சேர்த்துருக்கனால இதில் வந்து தண்ணி வேண்டாம். அப்படியே நல்லா வலித்து ஃபுல்லாக இதிலே போட்டுடலாம். கடாயிலே ஊற்றிடலாம். இதை ஒரு கிண்டி ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூள்.
2 ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள், எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக உப்பு ஆட் பண்ணி மசாலாவை கொதிக்க விடலாம். இந்த ஜாரில் லைட்டாக அந்த கழுவின தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதிலே நம்ம கொதிக்க விடலாம் மசாலாவை நல்லா. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் சுண்டல் வந்து 2 விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன். அதனால் நான் தண்ணியோட அப்படியே சுண்டலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3 விசில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அந்த சுண்டல் தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். ஊட் பண்ணி மசாலாவை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் சுண்டல் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2 விசில் மட்டும் தான் விட்டுருக்கனால நான் 2யுமே ஒட்டுக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஒட்டுக்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு மசாலா ரெடி ஆகும். நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். பச்சை வாசனைலாம் நல்லா போய் தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை மட்டும் நம்ம போட்டு இறக்கிடலாம். நீங்கள் அப்போவோ சர்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பிக்சரில் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இறுகிடும், லேட்டாக இறுகிடும். நான் இப்போவே சாப்பிட போகிறோம், அதனால் நான் இந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சுருக்கேன். சப்பாத்தி